வேல் செம்மையாக இருக்குது. அந்த பனையோலை பெட்டியை வைக்கிறாங்க மாட்டுக்கு. இதில் தான் அந்த தீர்த்த குடம் வைப்பாங்க. இப்போது ஸ்டாப்னு சொல்லி நிறுத்திட்டாரு. ஸ்டாப். 310 படி வந்துட்டோம். நான் 1010 படி. மாடு இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் ஸ்டாப்னா நின்னுக்கும். ஸ்டாப்னா நின்னுடும். அதனால ட்ரைனிங் படிக்கணும். போடா. அப்படி வர்றது. அவன் இப்போதான் புதுசு. ட்ரைனிங் இப்போதான் கொடுத்துட்டு. இந்த மாடு மலையேறது எப்படி? அதான் மாடு கூட சேர்ந்தா களைப்பே தெரியாது போல. ஓகேங்க. நீங்க என்ன 12 வருஷமா ஓட்டிருக்கேன். 12 வருஷமா டெய்லியும் 1300 படி ஏறி இறங்கி வந்துடும். டெய்லியும் சேர்த்து கொண்டு போகிறோம். டெய்லியும். எந்த டைமுக்கு வந்தால் இந்த காட்சியை பார்க்கலாங்கண்ணா? இப்போ காலையில் பின்ன இந்த டைம் தான் 7 மணிக்கு எடுத்து வைப்பாரு. ஸ்டாப்புன்னு சொன்னால் நின்றோம். மாடு நல்ல மாடு இங்கிலீஷ் தெரியும். ஸ்டாப்னு நின்றோம். என்னென்ன பாசம் சொன்னால் தான் போகும். ரைட்னா போகும். இருங்க. மாடு அப்படியே ஜிக்ஸாக்காக அப்படி ஏறுது. இப்படி வளைஞ்சி திருப்பி போய் ஏறுது. அதை பாருங்களேன். பாருங்க, அப்படியே இந்த கிராஸ் வருது, திருப்பி அதுவாக இப்படி வளைஞ்சிக்குது. தெரியுதுங்களா? எல்லாமே பயிற்சி சூப்பராக கொடுத்துருக்காங்க. 1320 படி அரை மணி நேரத்தில் மேலே போயிடும். அரை மணி நேரத்தில் போயிடலாமா? ஆனால் மாட்டு கூட பரப்பு சுத்தமாக களைப்பு தெரியுதுன்னு தெரியல. மாட்டு கூட போட்டால் ஒன்றும் தெரியாது. தனியாக வந்தீங்கன்னா நடக்க முடியும். ஆமாம். மாடு அப்படியே கோயிலுக்குள்ளே போகுது. இந்த இது ராஜகோபுரம்குள்ள வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம காட்டுமன்னார் கோயிலேருந்து சென்னிமலைக்கு காரில் காலையிலேயே வந்துட்டோங்க. இந்த கோயிலோட அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடு தீர்த்தங்களை எடுத்துகிட்டு முருகனுக்காண்டி மலையேறி போகும். அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். இதுதாங்க கோயிலோட தீர்த்த கிணறு. மாமங்க தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் மாடு வந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு இப்போ வந்து 1000 படிகளுக்கு மேலே ஏறி போகும். இப்போ அந்த மாடுகளை போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாருமே இது வந்து மலை வழி பாதை. இதில் வந்து காரு எல்லாத்துலேயுமே போவாங்க. எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் இந்த கோசாலை, சென்னிமலை முருகன் கோயில் கோசாலை. இங்கே தான் இந்த காளை மாடுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாடுகளில் ஒவ்வொன்றா தான் இன்றைக்கி ஒன்று மலையேற போகுது. வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 5:45 வந்தோம் ஏறுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஏறல, 7 மணி ஆகும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாழைப்பழம் கொடுக்குறீங்களா? ஆமாம், வாழைப்பழம். சரி. நீங்கள் டெய்லி வருவீங்களாண்ணா இந்த கோயிலுக்கு? வார வாரம் செவ்வாய். என்ன ஸ்பெஷல்ண்ணா? இது சென்னிமலை முருகன் கோயில் ஆதி காலத்து கோயில், சித்தர் வாழ்ந்த இடங்க. சரிங்கண்ணா. அதனால் சிறப்பான கோயில், அதனால இங்கே வருவாங்க. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னிமலை முருகன் கோயிலோட படி ஏறி போகிற பாதையில் அடிவாரத்தில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் இருக்கார். இந்த மலை ஏறி போகும்போது எல்லாருமே இந்த விநாயகரை வணங்கிட்டு தான் போவாங்க. நம்மளும் அப்படி ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னிமலை முருகன் கோயிலோட அந்த ராஜகோபுரம், அந்த வேல்லாம் ரொம்பவே அழகாக தெரியுது. எப்படி கேட்டிங்கன்னா, நாகர்லாம் வந்து எல்லா விநாயகர் இருக்கும். இந்த விநாயகர் பின்னாடி விநாயகர் வச்சுருக்காரு. சரி. இந்த மூசிகை வாகனம் பார்த்தீங்களா, வாகனம் வந்து இடுப்போடு வச்சுருக்காரு. ஆனால் வடக்கு போத்து விநாயகர் வந்துங்க அம்பிகையோடைய சக்தி உள்ளது. அதை வழிபட்டால் எல்லா தோஷமும் நீங்கும். அதாவது நாகு கேது போக்குவரத்து, இதுக்கு கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆகும். அந்த மாதிரி வளரக்கூடிய விநாயகர். காதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சப்பாக இருக்கும், காது கேட்குற மாதிரி இருக்கும். அசலில் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனாக இருக்கும். சொல்கிறீங்க அம்மா வம்சம் இருக்கும். சகல இதை கொடுக்கக்கூடிய வல்லக்கூடிய விநாயகர். நம்ம ஆதி காலத்தில் இந்துக்களுடைய வழிபாடு விநாயகர். விநாயகர் எந்த வழிபாடு வருவார். விநாயகர் பிடிச்ச எதிர்க்கு பிடிச்சிக்கிறோம், பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம். மற்ற எந்த மாதிரி சாமியை பண்ண முடியாது. எளிமையாக நல்லா வளம் கொடுத்து உடல் காக்காது தண்ணி விடுறது இந்த விநாயகர். சரிங்களா? அதனால் சிறையை வழிபட்டால் சீக்கிரம் எனக்கு குழந்தைகள் பிறக்கூடிய வாய்ப்பு கட்டணத்தை கவசனால அறக்கட்டப்பட்டது. அதில் எல்லா பொருளும் கிடைக்கும் சொல்லி போட்டு ஆண்டவருக்கு வழிபட்டு, அதாவது செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் வந்து வழிபட்டு பலன் நினைச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா ஐயா இந்த விநாயகரோட சிறப்பு எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக சொன்னார்.
உங்களுக்கு அந்த கோபுர வியூ இங்கேருந்து பார்க்க ரொம்ப சூப்பராக தெரியுதுங்க. நம்ம இப்போ மாடு கூட தான் நம்ம படியேற போகிறோம். அந்த காட்சியை தான் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்னிமலையோட சிறப்புகளை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இதுதான் படிக்கட்டோட மண்டபம் முதல்ல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் கொடிமரம் இருக்குது. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரச மரம், வேப்ப மரம் எல்லாம் இருக்குது பாருங்கள். கல் கொடிமரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மயில் மண்டபம், அதுதான் படிக்கட்டு ஏறி போகிற வாசல். நம்ம அது வழியாக தான் இனிமேட்டு போக போகிறோம். இப்போ குருக்கள் வந்துட்டார். இவர் தான் இப்போ இந்த தீர்த்தத்தை எடுத்து மாட்டுக்கு இந்த கிணத்துல இறங்கி தீர்த்தம் எடுப்பார். மாடு மலையேற ஆரம்பிக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில், பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாடு தான் மலையேற போகுது போல். அலங்காரம்லாம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெயிஞ்சாண்டிக்காக இருக்குது. காங்கேயம் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு படிக்கட்டுக்கு ஏறி தீர்த்தம் கொண்டு போகிற மாடு இதுதாங்க இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. காங்கேயம் காலை, பூச்சி இந்த காயடிச்ச காலை, வண்டி காலைன்னு சொல்லுவாங்கள்ல, பயங்கரமாக இருக்குங்க. இதுதான் இப்போ தீர்த்தங்களை சொந்துக்கிட்டு மேலே ஏற போகுது. இப்போ இதுக்கு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ மாடை வந்து இந்த சாக்குலாம் போட்டு அலங்காரம் பண்ண போகிறாங்க. இதில் அந்த பனை ஓலை பெட்டி போல் வச்சு அதில் தான் தீர்த்தம் அந்த குடங்கள் வைப்பாங்க. மணி பார்த்தீங்கன்னா 6:45. டெய்லியும் இந்த டைமில் தான் மாடுக்கு கிளம்புங்களாண்ணா? சரி சரி. இந்த சாக்கு தான் கிரிப்பு, அதால் அதை இழுத்து நல்லா டைட்டாக கட்டிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பனை ஓலை பெட்டி அண்ணன் பார்த்தீங்கன்னா ஓ சரி சரி சரிங்க. சரி ஓகேங்க. அந்த பனை ஓலை பெட்டியை வைக்கிறாங்க மாட்டுக்கு. இதில் தான் அந்த தீர்த்த குடம் வைப்பாங்க. இப்போ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா தீர்த்தம் எடுத்துட்டு இருக்காங்க. மாமங்க தீர்த்தம்னு சொல்லிட்டு சென்னிமலையோட தீர்த்த கிணறு இது. இது வந்து வத்தவே வத்தான, எவ்வளோ பெரிய கோடை வெயில் அடித்தாலும் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா குருக்கள் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ மாட்டுக்கு அந்த பனை ஓலை பெட்டியே வச்சுட்டாங்க, 2 பக்கமும் இருக்கிற போல். இதில் இப்போ தீர்த்தம் அந்த இதை வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாம் மாடுக்கு பழம், கீரைகள் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் பழம்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. தொட்டு வணங்கிட்டு தான் போகிறாங்க மாடை. அந்த அண்ணனை பாருங்கள். மாடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க. நீங்கள் தினமும் வருவீங்களாங்க கோயிலுக்கு? ஓ சரி சரி. இப்போ அந்த தீர்த்த கிணறுலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை மாடுல வைக்க போகிறாங்க, இந்த 2 தொட்டிலையும். இந்த 2 தீர்த்த குடங்களையும் அந்த மாட்டுக்கு 2 பக்கமும் வச்சு மலையேற ஆரம்பிக்கும். அதுக்கு பூவெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க, பூஜைகள். மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சலங்கைகள் கட்டிட்டு இருக்காங்க.
அந்த நீர் வெளில போகக்கூடாதுன்னு கட்டுறீங்களாண்ணா? இப்போ தினமும் நீங்கள் தான் மாடுகள் கூட போவீங்க? சரி சரி. ரெண்டு பக்கமும் அந்த தீர்த்த குடங்களை வச்சுட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க பாருங்கள் இந்த காட்சியை பார்க்க. மாட்டுக்கு பழங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கிளம்பிடுச்சு. வரோங்கண்ணா. வாங்கண்ணா. இந்த மாடு எதுக்குண்ணா? பயிற்சிங்களாண்ணா? இன்னொரு மாடு வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஆமாங்கண்ணா. அப்பா மாடை பாருங்க, எவ்வளவு ஃப்ரேமை பாருங்க எப்படி ஏறி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மாடு கிளம்பிடுச்சுங்க. நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. இந்த குமார் மாடு இன்னைக்கு எடுத்துட்டு போகுது. பின்னாடியே பார்த்தீங்கன்னா பயிற்சிக்கு இன்னொரு மாடு வந்துட்டு இருக்குங்க. யூடியூப் தாங்கண்ணா. சிதம்பரம். காலையில் 5:30 வெயிட் பண்றோம். இந்த மாடு பேர் குமாருங்களாண்ணா? சண்முகம். சென்னி ஆண்டவர். ஓ, அவர் பயிற்சி எத்தனை நாளா அவர் ஏறிட்டு இருக்கு? சிங்காரவேலன். ஓ, சிங்காரவேலன். அஜித் குமாரா? ஓ, சரி சரிங்க. ஆட்டோமேட்டிக்கா ஏறி போயிட்டு இருக்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பயிற்சி தராங்க. தீர்த்தம் கொண்டு போற மாடு பேர் என்ன? குமார். குமார் குமார். அஜித் குமார். அஜித் அங்க சிங்காரவேலன். 4 மாடு போகும். டெய்லி மாடு மாற்றி மாற்றி போகும். தானா ஏறுமாங்கண்ணா? அதான். ஆமா, கூட ஆள் போகும். ஆள் போடும். பின்னாடி போகும். ஓ, சரி சரி. நிறுத்தி பழம். கூடாது சொல்லிட்டு அவருக்கு எத்தனை வயசுங்கண்ணா பின்னாடி வர்றது? அவன் இப்பதான் புதுசு. ட்ரைனிங் இப்பதான் கொடுத்துட்டு. இவர் எத்தனை வருஷமா நான் ஏறிட்டு இருக்காரு? இது 15 வருஷம் 16 வருஷமா வந்துச்சு. ஓகேங்க. நீங்க என்ன? 12 வருஷமா ஓட்டிருக்கேன். 12 வருஷமா டெய்லியும் 1300 படி ஏறி ஓ இறங்கி வந்துடும். டெய்லியும் சேர்த்து கொண்டு போகிறோம். ஓ, டெய்லியும். எந்த டைமுக்கு வந்தால் இந்த காட்சியை பார்க்கலாங்கண்ணா? இப்போ காலையில் பின்ன இந்த டைம் தான் 7 மணிக்கு எடுத்து வைப்பாரு. ஓ, ஆமாம். 7 மணிக்கு வந்தோம்னா 7:45 போயிடுவோம். ஓ, சரி. 3/4 மணி நேரத்தில் 1300 படி ஏறிடும். 320 படி ஏறி ஓ சேர்த்து தையில் எடுத்துக்குவாரு. முட்டால் விட மாட்டேங்க. என்ன பண்ணுறது? பார்த்தீங்கன்னா அந்த மாடு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகுது. இது அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் காங்கேய மாடு மட்டும்தான். ஸ்டாப்புன்னு சொன்னால் நின்றோம். மாடு நல்ல மாடு இங்கிலீஷ் தெரியும். ஸ்டாப்னு நின்றோம். என்னென்ன பாஸ் சொன்னால் தான் போகும். ரைட்னா போகும். இருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டு கொடுப்பீங்க? ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம்.
போல ரைட் ஷூட். ஜூட். ஹை அதற்கு பேப்பர் வெளிய போடு பிளாஸ்டிக். ஏய் ஆடு. ஹை மொத்தம் 1321 படிகளில் இப்போ 240வது படி மாடு ஏறப்போகுது. நமக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கிதுங்க. மாடு அப்படியே ஜிக்ஸாக்காக அப்படி ஏறுது, இப்படி வளைஞ்சி திருப்பி இப்படி போய் ஏறுது. அதை பாருங்களேன், பாருங்க அப்படியே இந்த கிராஸ் வருது, திருப்பி அதுவாக இப்படி வளைஞ்சிக்குது. தெரியுதுங்களா? எல்லாமே பயிற்சி சூப்பராக கொடுத்துருக்காங்க. திருப்பி அப்படியே இப்படி வளைஞ்சி அது ஏறிக்குது. ஒவ்வொரு மண்டபத்திலையும் ரெஸ்ட் கொடுப்பீங்க. வாங்க நீங்க. இப்போ ஒரு மண்டபம் வந்திருக்கு. 300 படி வந்தாச்சு. ஸ்டாப்னு சொல்லி நிறுத்திட்டாரு. ஸ்டாப். 310 படி வந்துட்டோம். நான் 1010 படி. மாடு இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் ஸ்டாப்னா நின்னுக்கும். ஸ்டாப்னா நின்னுடும். அப்புறம் தான் இங்கிலீஷ் தெரியும். ஓ 2 மாடு ஸ்டாப்னு சொல்லியிருக்காங்க, நின்று இருக்கு. மொத்தம் எத்தனை படிங்க? எவ்வளோ நேரம்? 1320 படி அரை மணி நேரத்தில் மேலே போயிடும். அரை மணி நேரத்தில். அரை மணி நேரத்துல போயிடலாமா? ஆனால் அந்த மாட்டு கூட பரப்பு சுத்தமாக களைப்பு தெரியுதுன்னு தெரியல. மாட்டு கூட போனால் ஒன்றும் தெரியாது. தனியாக வந்தீங்கன்னா நடக்க முடியும். ஆமாம். என்ன சிறப்புங்க இந்த மாடு போடுறதுல? டெய்லி இது கொண்டு இது மாட்டு வண்டி 1984 மாட்டு வண்டி ஆயிடுச்சு. மாட்டு வண்டி இதில் இதே போச்சு. ஓ சரி சரி. அது வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு கோயில். அதுலேருந்து கந்த சஷ்டி அரங்கிறது சென்னிமலை தான். இந்த கோயில் தான் மெயின். ஓ சரி சரி. தைப்பூசம் தேர், பங்குனி தேர், 2 தேர் இருக்குது. இப்போ நீங்கள் ஜூட்டுன்னா கிளம்பிடும். பழமா சென்மகம் இந்த பழம் பழம் அவருக்கு 2 பழம் அவனை தாங்க. பருத்தி கொட்டை நான் களைப்பு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பருத்தி கொட்டை கூட சத்தமான கருத்து. ஜூட் சர புறம் ஏறி பார்த்து மேட்டரில் விடுங்க. ஜூட் 340 படி. ஓ 340வது படி. இவ்வளோ பெருசாக இருக்குங்களே என் மாடு. இதை பார்த்து பயப்படுறோம் நாங்கள். முட்டைலாம் செய்யாது. முட்டை மாட்டலாம். இதெல்லாம் பழக்கப்பட்டது. இவர் எத்தனை வருஷமா ஏறுறாரு? ஒரு 16 வருஷமா வந்துட்டார். 16 வருஷம். இவர் இன்னும் ஒரு 5-6 மாதம் ஒரு ரிட்டையர்மெண்ட்டு. இவருக்கும் ரிட்டையர்மெண்ட். அது பின்னாடி வர்றாரு அவர். அவர் எத்தனை நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு? அவர் இப்போ 1 மாதமா வந்துட்டாரு. 1 மாதம். 430வது படி இங்கே இருக்கு. மாடு வந்துட்டு இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னிமலை அந்த வியூ தெரியுது நல்லா. நமக்கே இறக்கிதுங்க. மாடு ஜம்முன்னு வருது. இங்கிலீஷ் எல்லாம் தெரியுது மாட்டுக்கு. அப்பா இதில் பழம், பருத்தி, புண்ணாக்கு எல்லாம் வச்சுருக்காங்க அண்ணன். நீங்கள் எத்தனை வருஷமாக ஏறிட்டு இருக்கீங்க? நான் 12 வருஷமா வந்து. 12 வருஷமா. உங்கள் பேர் சொல்லவே இல்லை. என் பேர் கோவிந்தராஜ். கோவிந்தராஜ். நீங்கள் சென்னிமலையே தான்? நான் சின்ன பையன், வெளியூர். சின்ன பையன்ல இந்த ஊருக்கு வந்துட்டேன். ஓ சரி சரி. நான் வரும்போது 10 வயசு. 10 வயசு. ஸ்டாப் பண்ணாங்க. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கோங்க. இந்த படி ஏறும்போது அங்கங்கே மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபத்தையும் பார்த்தீங்கன்னா
ஒருத்தவங்க இந்த கோயிலுக்காண்டி தானம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர், கல்வெட்டு, நாள் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. 600வது படி நம்ம வந்துட்டோம். இன்னும் 600க்கு மேலே படி இருக்குது, ஏறலாம். அங்கே வருங்க மாடு நிற்கிது. அப்பா பின்னாடி வருது, மாடு வருது. இந்த சென்னிமலைக்கு நீங்கள் வந்து வாகனங்கள்லேயே மலை உச்சிக்கு போகலாம். நம்ம படிக்கட்டில் மாடுகள் கூட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மலை பாதை இருக்குங்க. இது வழியாக நீங்கள் காரு, பஸ்ஸு எல்லாத்துலேயுமே போகலாம். காலையில் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஆமாங்கண்ணா, கார்லாம் ஏறுது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விசேஷ நாள். காலையில் நல்ல கூட்டம், மாடு மலை ஏறிட்டு இருக்கு. இந்த தீர்த்தம் போய் அபிஷேகம் நடந்து அந்த முருகனை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என் கூட தம்பி ஐஸ்வரன் வந்திருக்காரு. எப்படி இருக்கு ஐஸ் இந்த அனுபவம்? நல்லா இருக்குண்ணே. இந்த மாடு மலை ஏறுறது எப்படி? அதான் மாடு கூட சேர்ந்தா களைப்பே தெரியாது போல. தனியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். பார்த்தீங்கன்னா நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாடு கூட சேர்ந்து ஏறுறதால களைப்பு தெரியல. அவங்க மாடுகிட்டையும் ஃபன்னாக பேசிக்கிட்டு வாடாச்செல்லாம் போடா, நில்றா, ஸ்டாப், ஜூட்டுன்னு சொல்லி கலகலப்பாக அவங்களும் கொண்டு வராங்க. பழங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. பழம் கொடுத்து உத்தியோகம் பண்ணிகிட்டே வராங்க. பின்னாடி வியூவை பாருங்கள், சூப்பர் அனுபவங்க. சென்னிமலை முருகன் கோயிலில் மாடுகளோட மலை ஏறுறது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். நேரில் வந்து அனுபவிங்க, அதான் சொல்ல முடியும். சென்னிமலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை மரங்கள் இந்த மலை முழுக்க இருக்குன்னு ஒரு ஐதீகம் நம்புகிறாங்க. நிறையா மரங்கள் பசுமையாக இருக்குது. இப்போது அதில் நிறைய குரங்குகள் எல்லாமே இருக்குது. ஒரு சக்தி வாய்ந்த முருகன் கோயில். பழனிக்கு சமமான ஒரு முருகன் கோயில்னு சொல்கிறாங்க. யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ பார்த்து பார்த்தோம். ஒரு பையன் இது ஃபுல்லாக எடுத்து போடுவேன். நிறைய பேர் எடுத்து போவாங்க. இது இடுமன் மண்டபமான கோயில். போடு ஓ படிச்சு 810 படி வந்துட்டோம். 810 முத்துக்குமார சாவஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. காவல்காரர் போல். ஸ்டாப்புன்னு சொன்னோன்னே நின்றுட்டார். அப்பா மாடுலாம் அருமையான மாடெல்லாம் சாதுமான மாடு. அது மாடு ஸ்டாப்னு சொன்னால் நின்றுக்கும், ரைட்னா போகும். யாரையும் ஒன்றும் பண்ணாது. இந்த வளைஞ்சி ஏறுறதுல நீங்கள் எந்த வயசுலேருந்து இதுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்க? இந்த கண்ணுக்குட்டியாக வளர்க்குறது மீடியமாக அதை சோடு மாடுக்கு போது ட்ரைனிங் கொடுப்போம். அந்த படி கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது ட்ரைனிங் கொடுத்து 2 மாதம் கொடுத்து சாக்கு மத்தை போட்டு அப்புறம் ஓட்டுவோம். 3 மாதம் ட்ரைனிங் கொடுக்கணும். ஆமாம். அடுத்த தலைமுறை வந்துட்டார் பின்னாடி. நிற்கிறத பாருங்க, ஸ்டைலாக அம்சமாக இருக்காங்க. இது அது ட்ரைனிங்களா? இது அது ட்ரைனிங்களா? சில பேர் இந்த படிக்கட்டுகள் வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றிட்டு போகிறாங்க. சூடம். அடுத்து ஒரு கோயில் வருது. இதுதான் அந்த விநாயகர் கோயில். பூஜை நடக்கும் மேலே. இங்கே தான் பூஜை நடக்கும். மாட்டுக்கு பொட்டு போட்டதுக்கப்புறம் தான் கிளம்பும். அண்ணனை வணங்கிட்டு தம்பியை பக்கம் இந்த மாடுலாம் கிளம்ப போகுது.
வா வா ஓடியா 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 எல்லாத்துட்டையும் அன்பு செலுத்திட்டு இருக்கீங்க. இந்தா இந்தா வருது வருது வருது. வாங்கிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா குருக்கள் வந்துட்டாரு விநாயகர் சன்னதிக்கிட்ட. 02-1198. இது ஆதி விநாயகர் கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே இவங்க பொட்டு வச்சு ஒரு படையில் போட்டதுக்கப்புறம் தான் மாடு கிளம்ப போகுது. 1000 படியில் ஆதி விநாயகர் இருக்கார். இதான் இந்த ஆதி விநாயகர் சன்னதி. இந்த விநாயகர் தண்டி இப்போ படைச்சி 2 மாட்டுக்கு பொட்டு வச்சதுக்கப்புறம் தொடர்ந்து சன்னதிக்கு போவாங்க. இப்போ இங்கே என்னங்கண்ணா நடக்கும் இல்லைங்களா? இது வந்துங்க அகத்தியர் பூச்சித்திடம் ஆத்தி விநாயகர் மாடுகளுக்கெல்லாம் வந்து பொங்கல் வைக்கிறதுங்க. ஓ சரி சரிங்க. விவசாயத்துக்கு வந்து இது வேணுங்க. புதுமண தம்பதிகள் வந்தாங்கன்னா பொங்கல் வைக்கிறதுங்க. ஓ சரி. பால் பொங்கலும் பட்டி வெறுக்கணும்னு சொல்கிறோம்லங்க. ஆமாம் ஆமாம். அந்த கணவன் மனைவி வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழையடி வாழையாக வளர்ந்து இங்கே வந்தால் பொங்கல் வைக்கிறதுங்க. இப்போ இந்த மலையேற மாடுக்கு இங்கே என்னென்ன செய்வீங்க? இங்கே வந்து திருநீர் விபூதி இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அனுப்புவாங்க. 3 போடுங்க, நடுவில் 1 வைங்க. ஆமாம். சீக்கிரம் போட்டு போட்டு இந்த பக்கம் வாங்க, நான் அந்த பக்கம் போகிறேன். சந்தனம் வைக்கிறாங்க. பெருசே வைங்க சந்தனம். நாங்கள் மட்டும் சொன்னால் வெறும் டப்பாக கொண்டாந்து கொடுத்துருவாரு 5 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாட்டுக்கும் இங்கே விநாயகர்கிட்டேருந்து பொட்டுலாம் படைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ வைக்கிறாங்க, அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. இது பண்ணதுக்கப்புறம் முருகன் கிட்ட அவங்க ஏற ஆரம்பிப்பாங்க. இது என்ன சேனலுங்க? யூடியூப் அது என்ன சேனல்? KMK 360. நாம பார்க்கணும்ல. கண்டிப்பா. தலைவர் பாருங்க. ரொம்ப எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? 4 மணிக்கு வந்தீங்களா? இல்லை, நான் 5:45. டெய்லி நடந்து வருவீங்களா, வண்டியில் வருவீங்களா? நான் நடந்து வரேன், டெய்லி நடந்து. எங்களமா டெய்லி நடந்து வரணும்ல? நடந்து தான் வரேங்க நான். 6 மாதம் நடந்து வராருல்ல? ஐயா படைச்சிட்டு மாடெல்லாம் தொட்டு வணங்குறாங்க. இப்போ விநாயகர் கிட்ட படைச்சிட்டு மாடெல்லாம் கிளம்பிடுச்சு. 1010வது படி இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஜம்முன்னு ஏறி வராங்க. அலங்காரம் மட்டும் சும்மா ஜம்முன்னு இருக்காங்க. இன்னொரு கம்மி படிக்கட்டுகள் தான் இருக்கு. வேலு ஒன்று தெரியுதுங்க, பயங்கரமா இருக்கு, பார்ப்போம்.
பல ரைட் பலந்து கொடு அவங்க போக மாட்டியா பலந்து கொடு ஐயா படிச்சுட்டு மாடெல்லாம் தொட்டு வணங்குறாங்க. பழம் வச்சிருக்கோம் பல ரைட் இப்போ விநாயகர் கிட்ட படிச்சுட்டு மாடெல்லாம் கிளம்பிடுச்சு. 1010வது படி இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஜம்முன்னு ஏறி வராங்க. இங்க பாருங்க. அலங்காரம் மட்டும் சும்மா ஜம்முன்னு இருக்காங்க. இன்னும் ஒரு கம்மி படிக்கட்டுகள் தான் இருக்கு. வேலு ஒன்று தெரியுது அங்கே, பயங்கரமாக இருக்குது, பார்ப்போம். ஐசி முன்னாடி போ. இந்த வாரத்துல ராஜா போடா ராஜா. பழகிட்டு வந்துருவேன். பழக்கிறதுக்காக வந்துருக்கிறேன். இந்த மாடு பழகிட்டு 2 மாடு பழகிட்டு தான் விடுவேன். மாடு பழகிட்டு அப்புறம் 6 மாசம் கழிச்சு சனியாண்ட ஒரு புதுசு ஒரு பவுஸ் மொத்தம் இந்த மாதிரி தலிங்க அவர் போறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ வேலு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் அந்த அண்ணன் வந்து படிக்கட்டுகள் ரொம்ப செங்குத்தாக இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதுதான், இது செங்குத்தாக இருக்குங்க. சென்னிமலை படிக்கட்டுகள்கிட்ட அந்த வேல் தெரியுது. அப்படியே மாடு இப்போ ஏறும் பாருங்க. இதான் செங்குத்தா இருக்கிற அந்த படி. இந்த ஃப்ரேமை பாருங்க, வேல் செம்மையா இருக்கு. ஆயிரத்தி 240 ஸ்டாப். பார்த்தீங்கன்னா கோயிலோட ராஜகோபுரம் தெரியுதுங்க. மாடு வந்துருச்சு. கோயிலோட ராஜகோபுரம் சென்னிமலை முருகன் எல்லாம் பார்த்து. ஏய் ஏறுது. 1320 எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. கொடிமரம் ராஜகோபுரம். மாடு அப்படியே கோயிலுக்குள்ள போகுது. ராஜகோபுரம்குள்ள முருகனுக்கு நீர் எடுத்துட்டு போகுது. பார்ப்போம். ராஜகோபுரம். ஓ, இவர் ட்ரைனிங்கிறதால இப்படியே ஏறுறாரு. எவ்வளோ கூட்டத்தை பாருங்க, கூட்டத்தை பாருங்க.
பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்க டிக்கெட் வாங்கிட்டோம். 50 ரூபா டிக்கெட்டில் தான் இப்போ போக போகிறோம். ஸ்பெஷல் டிக்கெட்டு. பொது தரிசனம் கொஞ்சம் கூட்டமாக லேட் ஆகும்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் சாமி கிட்டக்கையும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. போவோம் உள்ள. பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். மாடு 2 இருக்குது. தீர்த்தத்தை அங்கே உள்ளே போய் அபிஷேகம் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மாடெல்லாம் நிற்கிது. மக்கள் எல்லோரும் கூட்டத்தில் காத்துட்ருக்காங்க. செம்ம கூட்டங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதால. இந்த கோயில் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதும் பழனியை விட பழமையான கோயில்னு நம்புறாங்க. சென்னிமலை முருகன் கோயிலோட சிலை சுயம்பு சிலைங்கிறது கூடுதல் சிறப்பு. தாத்தா வந்து இது போல் பட்டடிச்சு விட்றாரு. ஒரு வைபை ஏற்படுத்தி விட்றாரு. அப்படியே நம்ம அந்த பின்னாக்கு சித்தர் சன்னதிக்கு போயிட்டு வரலாம். இங்கே படிக்கட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு அப்படியே நீட்டாக தான் போகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போகிறதான். அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஐதீகம். பார்த்திங்கன்னா சென்னிமலை முருகன் கோயிலோட அன்னதான கூடம். இந்த மரத்துலேயும் நிறைய தொட்டிலெல்லாம் இந்த குழந்தை வர வேண்டி இதெல்லாம் கட்டியிருக்காங்க. பியூரிஃபை வாட்ரு அந்த இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்தோடனே அருள்மிகு அமிர்தவல்லி சுந்தரவல்லி அம்மையார் திருக்கோயில் இருக்குது. கல்கொடி மரம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பின்னாக்கு சித்தரோட இந்த வரலாறு எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காங்க. சென்னிமலர் கோயில், அதுக்கப்புறம் பின்னாக்கு சித்தரை பற்றி கோயில் நிர்வாக சாரோட ஒரு பேனர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன்மலை தெரிகிற காட்சி. திருப்பூர் ரூட்டில் போகிற வழியில் அங்கே இருக்குது பாருங்கள் சிவன்மலை. சென்னிமலையிலேருந்து சிவன்மலை அருள் புரிகிற காட்சி. கீழே தென்னை மர தோப்பு தாங்க நான் ஃபுல்லாக. 1740 அடி உயரம். என்ன விளாக் எடுத்துட்டு இருக்காரு. ட்ரோன் வியூ. இந்த மலை மொத்தம் 1740 அடி உயரம் கொண்டதுங்க. இந்த மலையோட உச்சியில் ஒரு குகை இருக்கு. அந்த குகையில தான் பின்னாக்கு சித்தர் வாழ்ந்தாராம். தமிழகத்தின் ஆக சிறந்த 18 சித்தர்கள்ல இந்த பின்னாக்கு சித்தரும் ஒருத்தவர். இவர் புண்ணாக்கு சித்தர் தான் அழைச்சிருக்காங்க. இவர் என்ன செய்வார்னா தன்னோட நாக்க பின்னாடி மறிச்சு அருள்வாக்கு சொல்லுவாராம். அதனால பின்னாக்கு சித்தர்னு அழைக்கப்பட்டிருக்காரு. அவர் இந்த மலையிலேயே தங்கி முருகனை நினைச்சு தவம் புரிஞ்சிருக்காரு. பிறகு இந்த மலையிலே சிவசமாதி அடைஞ்சிருக்காருங்க. அவரோட ஜீவ சமாதி அடைஞ்ச இடமும் இங்கே தான் இருக்கு. இன்னைக்கும் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு வர மக்கள் முருகனை வணங்கிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் மலை ஏறி வந்து பின்னாக்கு சித்தர் வாழ்ந்த அந்த குகையை வணங்கிட்டு தான் போறாங்க. போக்குவரத்து தொழில் முடக்கமாக இருக்கிறது, வண்டி வாகனத்துக்கு உள்ள வாங்கினா குழந்தைங்களுக்கு ஒரு 8 பணம் வாடகை வீடு எந்த இடம் இருந்தாலும் எந்திரம் கயிறு காய்ச்சி வாங்கிட்டு போகலாம். வாங்க வாங்க வேண்டிட்டு போவாங்க. நல்லா போனதுக்கப்புறம் கொண்டாந்து எடுத்துறது. நம்ம வேண்டுதல் நடந்துச்சுன்னா சாமி கொண்டாந்து செலுத்திட்டு போவாங்க. இந்த சாமி பின்னாக்கு சித்தர் சமாதியான இடம். இந்த குகையில வாங்கடா சமாதியான உள்ள வரல வாங்க. இறங்கும் போது அப்படி சர்ன்னு வண்டி போகுது. ஏறும் போது அப்படியே லைட்டாக பெண்டு சரின்னு போயிட்டு இருக்கோம். பின்னாக்கு சித்தரை வணங்கிட்டு அப்படியே முருகர் சன்னதிக்கு கீழே போகிறோம். முருக பக்தர்களுடைய மிகப்பெரிய சொத்துனா அது கந்தசஷ்டி கவசம் தாங்க. அந்த கந்தசஷ்டி கவசம் முதல்ல அரங்கேறிய தலம் தான் அது சென்னிமலை தான். சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருகன்னு சொல்லிட்டு சென்னிமலை முருகனை அழைச்சு இந்த ஊர்ல கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்னிமலையோட இன்னொரு பெயர் தாங்க சிறகிரி. இந்த கோயில முருகனை சுத்தி தான் நவகிரகங்கள் இருக்காங்க. அதனால எந்தவித தோஷமா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போனா அது கண்டிப்பா நிறைவேறும். குறிப்பா குழந்தைய பாக்கியம், கல்யாண தோஷம்லாம் உடனே நீங்கிடும். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தானாக ஒரு பசு பால் சுரண்டுட்டு இருந்ததான். அதை பார்த்து அந்த மாட்டோட உரிமையாளர் கிட்ட
போய் பார்க்கும்போது அது ஒரு பாறை மேல பால் சுரந்துக்கிட்டு இருந்தது. என்ன பாறைன்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு அழகான முருகன் சிலையா இருக்கு. அந்த முருகன் சிலை இடுப்புக்கு மேல் ரொம்ப அழகாகவும் இடுப்புக்கு கீழே கொஞ்சம் சதலம் அடைஞ்சு இருக்கு. இன்னைக்கு அந்த முருகன் சிலை தான் மூலவரா இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்புங்க. சென்னிமலையில இருக்கிற மூலவர் முருகன் சிலை ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடியோல நீங்க சென்னிமலை முருகன் கோயில்ல மாடு முருகனுக்காக தினமும் மலையேறும் ஒரு அரிய காட்சியை பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இது போல மாடு கூட சேர்ந்து மலை ஏறணும்னா தினமும் காலையில ஒரு 6 மணிக்கு மேலலாம் கோயிலோட அடிவாரத்துக்கு போயிடுங்க. 6:30லேருந்து 7 மணிக்குள்ள மாடு கிளம்பி மலையேற ஆரம்பிச்சிடும். நாங்க போன நேரத்தில் 7 மணிக்கெல்லாம் ஏற ஆரம்பிச்சுது. இந்த நேரம் அப்பப்போ மாறும் போல. அதனால நீங்க 6:30லேருந்து 7 மணிக்குள்ள அடிவாரத்தில் போற போல இருந்தால் ரொம்ப நல்லது. வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.